காக்ரோச் ஜனதா பார்ட்டி மே 2026 தான் இந்த கட்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணையதள கட்சி, அதாவது ஒரு அரசியல் நையாண்டி இயக்கம் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லலாம். இதை வந்து ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் அப்படிங்கிறவர் தான் இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கத்தோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை, தேர்வு முறைகேடுகள், ஊழல் மற்றும் இளைஞர்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தும் இணையவழி இயக்கமாக தொடங்கி அதுக்கப்புறமா தரைமட்ட போராட்டங்களாகவும் இது வந்து வளர்ந்துக்கிட்டு வந்திருக்கு. இந்த கட்சி, இந்த இயக்கத்தோட பின்னணி அப்படின்னா, இந்த இயக்கம் வந்து உருவாக காரணமாக முக்கிய சம்பவமாக ஒன்று சொல்கிறாங்க. என்னென்னா, சூரியகாந்த் அவர் வந்து கூறியதாக பரவலாக விவாதிக்கப்பட்ட காக்ரோச் குறிப்பு, அந்த கருத்து வந்து சமூக ஊடகங்களில் வந்து கடும் எதிர்வினையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு பின்னர் தான் அவர் வந்து தனது கருத்து வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் வந்து அளிச்சிருக்கிறாரு. இந்த காக்ரோச் பார்ட்டி ஜனதா வந்து ஏன் வைரல் ஆச்சு அப்படின்னா, இந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பின்மை குறித்த இளைஞர்களின் ஏமாற்றம், அப்புறம் தேர்வு வினாத்தாள் கசிவுகள், அதுக்கப்புறம் ஆட்சேர்ப்பு தாமதங்கள், சமூக ஊடகங்களில் வந்து மீம்கள் மற்றும் நகைச்சுவை வழி அரசியல் விமர்சனம், இப்படி இதோட அனைத்தும் வந்து சிஜேபி, அதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு வந்து கோடிக்கணக்கான சமூக ஊடக ஆதரவை வந்து இந்த இது மூலமாக வந்து இது பெற்று தந்திருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜூன் 6 அன்னைக்கு டெல்லியில் வந்து சிஜேபியோட முதல் பெரிய தெரு போராட்டத்தில் வந்து கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் அவர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டது. அன்னைக்கு வந்து அந்த போராட்டக்காரர்களால் காக்ரோச் சின்னங்கள், பூக்கள் மற்றும் நையாண்டி பொருட்களை, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த காக்ரோச் மாஸ்கெல்லாம் வந்து மாட்டிட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து அன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து பெரிய போராட்டமாக வந்து நடந்துச்சு. பெரும்பாலும் வந்து அமைதியாக நடைபெற்றதாக செய்தி எல்லாமே வந்துச்சு, நீங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டீங்க. இது வந்து ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவமாக வந்து இதை பார்க்கப்படுது. சிஜேபி வந்து தற்போது இந்திய இளைஞர்களின் அதிருப்தி, வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் மற்றும் ஜனநாயக விவாதங்கள் குறித்து அதிகம் பேசப்படும் இயக்கங்களில் ஒன்றாக மாறியிருக்கு. ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு வந்து செய்யப்படலை. அரசியல் கட்சியும் அல்ல, நையாண்டி மற்றும் சமூக இயக்கமாகவே இது வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. சுருக்கமாக சொன்னால் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்பது ஒரு மீம் இயக்கம்தான். ஆக இதை தொடங்கி வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி தொடர்பான பிரச்சனைகளை வந்து முன்னிறுத்தும் இளைஞர்கள் எதிர்ப்பு குரலாக மாறி இருக்கிறது. இந்த கட்சியில் சேர்றதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில் வந்து சேரணும்னா வேலையில் எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வச்சுருக்காங்க. இந்த கட்சியோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து வேலையில்லாத மற்றும் புறக்கணிக்கப்பட்ட இளைஞர்களின் குரல் என்று அறிமுகப்படுத்துகிறது. வேலைவாய்ப்பின்மை, தேர்வு முறைகேடுகள், வாக்குரிமை, நீதித்துறை சுயாதீனம் போன்ற விஷயங்களில் வந்து இது வந்து கவனம் வந்து பெறுகிறது. இந்த கட்சியோட 5 முக்கியமான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஜேபி வெளியிட்ட அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்ட முக்கிய கோரிக்கை: 1, ஓய்வு பெறும் தலைமை நீதிபதிகளுக்கு உடனடி அரசியல் பதவிகள் வழங்கக்கூடாது. 2, வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்குகள் நீக்கப்படுவது குறித்து கடுமையான பொறுப்பேற்பு இருக்க வேண்டும். 3, நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவையில் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும். 4, ஊடக அதிகார குவிப்பை குறைத்து சுயாதீன ஊடகங்களை ஊக்குவிக்க வேண்டும். 5, கட்சி மாறும் அரசியல்வாதிகளுக்கு நீண்டகால தடை விதிக்க வேண்டும். இதுதான் அந்த கட்சியோட 5 கோரிக்கை. இந்த கட்சியோட சமீபத்திய போராட்டங்கள் பார்த்தா, ஜூன் 2026 டெல்லியில் ஜந்தர் மந்தரில் ஒரு பெரிய தெரு போராட்டம் வந்து நடைபெற்றது. அடுத்து வந்து நீட் தேர்வு கசிவு, சிபிஎஸ்இ மதிப்பீட்டு சர்ச்சைகள் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சனை குறித்து எதிர்ப்பு வந்து தெரிவிக்கப்பட்டது. அடுத்தது கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான்
பிரதான் ராஜினாமா வந்து அவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் இதோட தாக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜேபி வந்து மிக குறுகிய காலத்தில் கோடிக்கணக்கான சமூக ஊடக பின் தொடர்பவர்களை பெற்றதாக செய்திகள் கூறுகின்றன. இதனால் இளைஞர்களிடையே பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. மக்களோட கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள் மற்றும் விவாதங்களில் சிலர் இதை வந்து இளைஞர்களின் உண்மையான எதிர்ப்பு குரலாக பார்க்கிறார்கள். மற்றவர்கள் இது நீண்டகால அரசியல் சக்தியாக மாறுமா என்ற சந்தேகத்தையும் வெளிப்படுத்துகின்றனர். தற்போது சிஜேபி ஒரு புதிய நையாண்டி அடிப்படையிலான மக்கள் இயக்கமாக உள்ளது. இது எதிர்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக மாறுமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை.